இந்த ஆண்டில் வரும் ஜூலை 24ஆம் தேதி தமிழகத்தை சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது. அதன் அடிப்படையில் நடைபெறவுள்ள தேர்தலில் சட்டப்பேரவையில் தற்போது உள்ள பலத்தின் அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருந்து 4 பேரும், அதிமுக கூட்டணியில் இருந்து ஒருவரும் உறுதியாக தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் 6வது உறுப்பினர் பதவிக்கு ஏற்பட்டுள்ள கடும் போட்டி மற்றும் கழற்றி விடப்படும் எம்பிக்கள் குறித்து யாருக்கெல்லாம் வாய்ப்புள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு 18 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1/3 எம்பிக்களின் பதவிக்காலம் சுயேட்சை அடிப்படையில் முடிவடையும் நிலையில் இந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதியுடன் தமிழகத்தை சேர்ந்த 6 பேரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுக சார்பில் எம்பிக்களாக உள்ள மூத்த வழக்கறிஞர் வில்சன், தொமுச பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம், எம்பி அப்துல்லா ஆகியோர்களின் பதவிக்காலம், திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி, அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோர்களின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது. இந்நிலையில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்களின் பலத்தின் அடிப்படையில் 134 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள திமுகவுக்கு 4 இடங்களும், 66 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள அதிமுகவுக்கு 2 இடங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திமுகவை பொறுத்தவரை மாநிலங்களவையில் பல்வேறு விவாதங்களில் கலந்து கொண்டு வலுவான வாதங்களை முன்வைத்து வரும் வில்சன் அவர்களுக்கு மீண்டும் எம்பி பதவி வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ஆதரவாளரான எம் அப்துல்லாவுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் தொழிலாளர் அமைப்பான தொமுசவுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்குவது அக்கட்சியில் வழக்கமாக உள்ளது. தொமுசவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சண்முகம் அல்லது நடராஜன் உள்ளிட்டோரில் யாரேனும் ஒருவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்தது. அக்கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி இடம் வழங்கப்படும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் நடிகர் கமல்ஹாசனுக்கு எம்பி பதவியை தர திமுக முன்வந்துள்ளது. அதிமுகவில் ஒரே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேமுதிகவுக்கு தர ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேமுதிக மறைந்த நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் எம்பி ஆக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவை வலுப்படுத்தும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு எம்பி பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு திருச்சி மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டது. துரை வைகோ போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாநிலங்களவை உறுப்பினர் பதவி குறித்து ஒப்பந்தம் போடவில்லை என்றும் இது குறித்து கேட்கவும் இல்லை என தெரிவித்த கருத்தை பார்க்கும்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.